மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம். நான் உங்கள் சந்திரசேகர் பாலன். நம்ம மிளகாய் சாகுபடியில் நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் சில ரகங்கள் நல்ல காய்ப்புத்தன்மை இருக்கும். சில ரகங்கள் காய்க்காமலேயும் போயிடும். சில ரகங்கள் காய்த்தும் பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு மிளகாய் ரகத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரகம் ஜெர்சி 56. இது ரவி ஹைப்ரிட் சீட் நிறுவனத்தோட சார்ந்தது. இந்த ரகத்துடைய முழு வீடியோ பார்த்தீங்கன்னா சென்ட்ராண்டே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரகம் ஒரு விவசாயியால் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. அதை நாங்களும் பார்த்திங்கன்னா நடலான்னு பிளான் பண்ணி இதை பற்றி நான் ஆய்வு செய்யும்போது ஏற்பட்ட அனுபவங்களை இந்த வீடியோவில் நான் பகிர்றேன். இது நல்ல காய்க்கக்கூடிய ஒரு ரகம். இந்த ஜெர்சி 56 பார்த்திங்கன்னா ஒரு 65 நாட்கள்லேயே நம்ம முதல் பறிப்பை ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காயோடைய கலர் லைட் க்ரீன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. கிளி பச்சை கலரில் பார்த்திங்கன்னா காய்கள் இருக்கும். இது நாங்கள் வெள்ளைக்காய் அப்படின்னு குறிப்பிடுவோம் நம்ம மார்க்கெட் பாஷையில். டார்க் க்ரீன் செக்மெண்ட்டை கருப்பு காய் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவோம். இந்த ஜெர்சி 56 பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் செக்மெண்ட் தான். இதில் காய்க்கிற தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். காய்களும் பார்த்திங்கன்னா பறி ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் கரெக்டாக பறியும் வந்துடுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பழங்கள் விட்டு சரக்கு மிளகாவாக காய வச்சு விற்பனை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற ரகமாக கூட இருக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இதனுடைய விற்பனை ஆந்திராவில் அதிக அளவு நடவு இருக்குது. இது காய்களுக்கும் ஏற்ற ரகம் தான், பழங்களுக்கும் ஏற்ற ரகம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் பெரிய மைனஸ்னு பார்த்திங்கன்னா இந்த காயோடைய தன்மை தான். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காய்களை அறுவடை செஞ்சு நம்ம கடைகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம்னு பார்த்தோம்னா அங்கே முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா ஒரு வெளி மாவட்டத்துக்கோ இல்லை மாநிலத்துக்கோ அனுப்பும் பட்சத்தில் இந்த காயோடைய குவாலிட்டி தாங்க மாட்டுதுன்னு நான் எப்படி குறிப்பிட்றேன்னா இதனுடைய பொலிவை இழந்துடுது. காயோடைய கெட்டித்தன்மை இதில் இல்லாததால் நீண்ட நாட்களுக்கு இதை கன்சியூமர் வாங்கி வச்சிருக்க முடியாத நிலைமையும் ஏற்படுது. அதால் பார்த்திங்கன்னா இதனுடைய விலையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் விலையோட 2 ரூபாயோ அன்னைய மதிப்புக்கு ஒரு 5 ரூபாயோ விலைக்கு ஏற்ற மாதிரி இது குறைச்சி தான் இதுக்கான விலை கொடுக்குறாங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. காய்களுடைய காய்ப்பு தன்மை நல்லா இருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை பயன்படுத்துறது ஒரு யோசனைக்குரியது தான். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 காணியோ 1/2 காணியோ 1 ஏக்கரோ இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் தான் இந்த மிளகாய் சாகுபடியை நம்ம செய்வோம். இதை நம்ம லோக்கலில் விற்கிறோம்னா ஒரு 5 சென்ட் 10 சென்ட்டுன்னு இருக்கும்போது அவங்க உடனே பக்கத்துலேயே விற்றுடுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதை நம்ம மண்டிக்கு அனுப்பும் பட்சத்தில் அவங்க விற்பனைக்கு வெளி மாநிலத்துக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது இந்த இன்னல்கள்லாம் சந்திச்சதால் விவசாயிகள்கிட்ட நேரடியாகவே இந்த ரிவ்யூவை கொடுக்குறாங்க வியாபாரிகளும். இந்த காய் நடவு செய்யாதீங்க, எங்களால் இதை விற்று கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துது. நல்ல காய்க்கும் திறன் இருந்தும் இந்த பிரச்சனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இதே பிரச்சனையை பார்த்திங்கன்னா மேட்டூர் பகுதியில் இருக்க விவசாயிகளும் சந்திச்சிருந்தாங்க. நாம் அவங்கக்கிட்ட பேசும்போதும் அவங்க சொன்ன முக்கியமான பிரச்சனையில் இதுதான் மெயின் பிரச்சனை. ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வைரஸ் தாக்கம்ன்றது இந்த ரகத்தில் பெருமளவில் தாக்கலை. ஓரளவு தாக்கினாலும் அதாவது ஒரு 90% நிச்சயமாக தாக்காது. ஒரு 10% கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு வருடம் மாறுபாடு இருக்கும். அதனால் இந்த சீசனுக்கு இது நல்லா தான் இருந்தது காய்க்கிற வகையில். இதன் காரணமாகவே நம்ம திருச்சி அருகில் சாகுபடி செஞ்சிருந்த விவசாயியும் இந்த வருஷம் முழுமையாகவே ஜெர்சியை நடவு செய்யலை. அதே சமயம் மேட்டூர் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஜெர்சி ரகத்தை நடவு செய்யாமலே விட்டுட்டாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே காய்கள்லேருந்து பெருமளவு ஆதாயம் கிடைக்கிற ஒரு பகுதி தான் நம்ம பகுதியெலாம். காய்களுக்கு இது சூட் ஆகாததால் இந்த வருஷம் இந்த ரகத்தை கைவிட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரகத்தை நடவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணும் பட்சத்தில் இதை நீங்கள் நடவு செய்யலாம். எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரியான ரிவ்யூவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் பேர் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.